என்னுடைய மனைவி வந்து என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர். அவர் வந்து அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சர் மகள். எங்க மாமா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உங்களுக்கு தெரியும், அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க. என்னைய விரும்பிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க. இதெல்லாம் உண்மையா? இது வளர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் சட்டம் படிச்சு வழக்கறிஞரா இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, என்னையும் விட சிறப்பா பேசுற. நான் தான் சொன்னேனே, நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார். எங்க வீட்டுல விவாதிக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். எங்க பிள்ளைகள் எங்க குடும்பத்துல இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி, அரசியல் கட்சி தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா? ஒரு அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முறை செஞ்சு கதற அப்படியே வன்முறை செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை நீங்க என்னப்பா பட சொல்ற? அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்யும். விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிருச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்ப 15 வருஷம் பதில் சொல்றா, அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. கேவலம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு கோதரி திங்கிரியல எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை. என் மயன் பெரியவனுக்குலாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? இந்த என் மகன் நிக்கிறா, இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? இந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதா? மண்ணள்ளி தான் போடலாம். போடா. பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம்? என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ. என்ன தலைவரே, டீச்சர் நட்ட கழட்டி விட்டு போயிட்டாளா? டேய், இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ ஓடா, சேட்டை பண்ணிட்டு அலைய கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? ஓடி, உங்க 2 பேருக்கு நாங்க தான் காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிருப்பான். வேற நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம